ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காலையிலே அந்த பல்லக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு இல்லையா? அது வந்து ஒரே ஒரு பல்லக்கு மட்டும்தான் வந்து கொடுப்போம். அது வந்து ஆண்கள் வீட்டாரும் சரி, பெண்கள் வீட்டாரும் 2 பேருமே பயன்படுத்திக்கலாம். ஆனால் எப்போ பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்களாக பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம், சரி இவங்களா பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தா மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லக்கை தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு பெண்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டோம், என் ராஜாவை தூக்கி அந்த பல்லக்கில் வந்து ஏற்றிட்டோம், அதனால் தரமாட்டோம். அப்படி தரதாக இருந்தாக்கா நீங்கள் வந்து சாரி கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க, 3 பேர் வந்து மன்னிப்பு கேட்டாக்கா நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஆண்கள் வீட்டார் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பெண்கள் வீட்டார் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து தன்னுடைய கேரக்டரை விட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா என்னடா எப்போ பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் மன்னிப்பு கேளு சாரி கேளுன்னு இருக்கிறீங்க, என்ன தானே நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் செம்ம காண்டாகி வந்து பேசுகிறாங்க. ஜாக்லின் சொல்லப்போனால் அந்த கேரக்டரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சாச்சனா அவங்க தான் வந்து ராணியாக இருக்காங்க. டேய் மன்னிப்பு என்னடா மன்னிப்பு அவங்க வந்து கேட்கவே கூடாது. அவங்கக்கிட்ட மன்னிப்பை கேட்காம அவங்க வந்து பல்லக்கை கொடுக்குறதுனா கொடுக்கட்டும், இல்லைனா நீங்களாக போய் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க, இதுதான் என்னோடய ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதை தாண்டி பயங்கரமாக 2 பக்கமும் சண்டைகள் வந்து போயிட்டே இருக்கும்போது சாச்சனா அவர்கள் பயங்கரமாக கத்துறாங்க. எனக்கு பல்லாக்கும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம், நான் எங்கே நிற்கிறேன், நகரவே மாட்டேன் பல்லக்கு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா அவர்கள் ஒரு செம்ம முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஒரு பிரேவ் மூமெண்ட்டு தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து சாச்சனாவை திட்டிகிட்டு இருக்காங்க அந்த ப்ரோமோ கீழே. பட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் வேறு யாராச்சும் இது செஞ்சுருந்தா வேறு லெவல், சூப்பராக கோட்டை தாண்டி வந்து ஒருத்தி உட்காந்தா பாரு அது வேறு லெவல் அப்படின்லாம் வந்து பயிர் விட்டுட்டு இருந்தாங்க. பட் சாச்சனா வந்து கரெக்டாக தான் சண்டை போடுறாங்க. மன்னிப்பு யாரும் கேட்கவும் கேட்காதீங்க, எனக்கு பல்லக்கும் வேணாம், ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன், நான் நகரவே தேவையில்லை, எனக்கு யூரின் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை வந்து பாத்ரூம் போகணுன்னு நினச்சா கூட எனக்கு அவசியமே இல்லை, அந்த பல்லக்கு இல்லாமல் நான் போக மாட்டேன், பார்த்துடலாம், மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை பார்க்குறாங்களே சாச்சனா. ஸோ அந்த இடத்துல அந்த பிரேவ்னஸ் வந்து உடையுதுன்னு அப்படியே வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஜாக்லின் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக அதான் சொன்னல முன்கூட்டியே, அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்காங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் மன்னிப்புட்டுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நேரத்தில் முத்துக்குமரன் அவர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, இந்த மொக்க ஐடியா வந்து அந்த மனுஷன் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த கேமை சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. திரும்பியும் தப்பு பண்ணால் அதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு, அதுவும் செம கேவலமான பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, அதே மாதிரி மறுபடியும் தப்பு பண்ணால் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் நல்லா இல்லை. கண்டிங்க, பயங்கரமாக கண்டிங்க, ரூத்லெஸ்ஸாக கண்டிங்க, சண்டை போடுங்க, அது வந்து ஓகே. ஆனால் அந்த மன்னிப்பு கேளுங்க நாங்கள் விட்டுறோம், நீங்கள் இதை பண்ணுங்கள் நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் பார்த்துருக்கோம் ராஜாங்கம் டாஸ்க்கெல்லாம் எப்படி ஆடிருக்காங்கன்னு சொல்லிட்டு. குறிப்பாக வந்து அசீம் அவர்களும் விக்ரமன் அவர்களும் வந்து எப்படி விளையாடினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.